2025 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. Today is 20th month of April, the year 2025. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த நாட்கள். Today, these are the days that we have to celebrate the resurrection day. ஆமென். Amen. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, உமக்காக நாங்கள் பிழைக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்வீராக. let us be your servants who can live for you. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பு The topic of my message today is, அவருக்காக பிழைத்திருப்போம். let us live for Him's sake. கலாத்தியர் 2:20. The book of Galatians chapter 2 verse 20. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God who loved me and gave Himself for me. அவருக்காக பிழைத்திருப்போம். Let us live for His இயேசு name's sake. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட நாம் அவருக்காக பிழைத்திருக்கின்றோம். Let us, we who have been crucified with Jesus, live for Him. விசுவாசம் வீணாய் போகாததினால் Because our faith has not become useless, தைரியம் கொண்டு let us become confident, பரிசுத்தராக வாழ்ந்து காட்டி அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆளுகையும் செய்வோம். live our life in a holy way and be incorporated into Him and be ruled by Him. முதலாவது குறிப்பு, As my first point, இந்த நாட்களிலே In this தனி day, நபர் அர்ப்பணத்தோடு வாழுவோம். in these days, let us live our lives with total dedication and surrender. வெளியான உள்ளான அங்கம் அர்ப்பணித்து வாழுவோம். Let us live a life of external and internal dedication and ரோமர் surrender. 12:1. The book of Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழுவோம். Let us take in view of our God's mercy and live a holy life. சத்திய சோதனையிலும் நம்மை உத்தமமாய் நிறுத்துவோம். Let us prove ourselves to be honest even in irresistible temptations. பாலிய இச்சைகளுக்கு முடிவு கட்டுவோம். Let us put an end to our sexual temptations. கனி வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். Let us dedicate ourselves to a life with spiritual இரண்டாவது fruits. குறிப்பு, உலக பற்றிற்கு விடை கொடுப்போம். As my second point, let us put an end to our conformity with the world. ரோமர் 12:2. The book of Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. கொலோசியர் 3:2, மத்தேயு 16:26. The book of Colossians chapter 3 verse 2, the book of Matthew chapter 16 verse 26. உலகத்தின் ஒத்த வேஷத்துக்கு முடிவு கட்டுவோம். Let us put an end to the patterns of this world. மூன்றாவது குறிப்பு, As my third point, தற்பெருமைக்கு விடை கொடுப்போம். let us put an end to self pride. நீதிமொழிகள் 3:7. The book of Proverbs chapter 3 verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and shun evil. ஞானி என்று எண்ணிடாதே. Do not consider yourself to be a wise man. நீ உன்னை ஞானி என்று எண்ணினால் நீ பெருமைக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். One, you will be proud of yourself. நீ தீமைக்குரியவனாய் இருக்கிறாய். You will become evil. மூடனாய் இருப்பாய். You will remain a fool. தற்பெருமைக்கு ஆபத்து, ஐயோ. Woe and trouble to self pride. ஆபத்து, ஆபத்து. They are troubles. மேன்மையான பரலோக சிந்தையோடு வாழ்வோம். Live with the thoughts of heaven. இயேசுவின் நாமத்தினால், In the name of Lord Jesus Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நான், We who have been crucified with Christ, ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே நல்லதொரு ஓட்டத்தை ஓட கிருபை செய்வீராக. You give us grace that we can run a good race with Him. உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையின் அர்த்தத்தோடு வாழ உதவி செய்யுங்க. Let us live with the meaning of life that we have been resurrected today. In the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த
வாழ்த்துக்கள். Wishes to the resurrection day today.